ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 kg கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கணும். முதல்லையே நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா மாவு வந்து குழ குழன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க. எவ்வளவு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் மாவு நல்லா உள்ளே போகுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சிடுறோம். 1/2 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிறோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ மாவு திரட்டிக்கலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் இந்த மாதிரி நல்லா மாவை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை இப்போ திரட்டிக்கிறோம். அது மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா திரட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாவும் திரட்டிடக்கூடாது. நான் அது எவ்வளவு திக்னஸ் திரட்டணுன்றதை சொல்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு தவாவை வச்சுக்கலாம். தவா நல்லா சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கக்கூடாது. திரட்டி வச்சுருந்த சப்பாத்தியை போட்டு நல்லா அந்த சூடான தவாவில் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம்.
நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நம்ம அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்பாத்திக்கு நான் ரொம்பவே ஸ்பைசியான ஒரு தக்காளி தொக்கை தான் வந்து செஞ்சுருக்கேன். அதையும் வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தியை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா புட்ட உடனே வந்துடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.